2008 முதல் 2009 ஆண்டு காலப்பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நேவி சம்பத் என அழைக்கப்படும் முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராஜி தலைமறைவாகி இருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன கடந்த 2024 ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி அப்போதைய சட்டமா அதிபராக கடமையாற்றிய சஞ்சய் ராஜரத்னத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை ஆராய்ந்த புலனாய்வு அதிகாரிகள் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை கடந்த ஜூன் 10ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிட்டனர். இதற்கமைய சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்ததுடன் அதற்கமைய சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதன்போது விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதவான் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் தற்போது பிணையில் உள்ள சந்தேக நபர்களான முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி மற்றும் லக்ஸரி அமரசிங் ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை இன்று வாசித்து காட்டப்பட்டதுடன் தாம் குற்றமற்றவர்கள் என சந்தேக நபர்கள் இதன்போது தெரிவித்தனர். இதனை ஆராய்ந்த கோட்டை நீதவான் வழக்கு விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயித்து உத்தரவிட்டார்.